ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் ஆடு எப்படி மேய்க்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேங்க. காலையில் எந்திரிச்சு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் எங்களுக்கு ஒர்க் இல்லைங்க, குட்டீஸ்களை மேய்க்கிறது தான் எங்களோட வேலை. அம்மா அப்பாவுக்கு அப்பா மாடு பார்த்துக்கிற வேலை, அதுக்கப்புறம் ஏதாவது முருங்கைக்காய் பொரிக்கிறது இந்த மாதிரி தான் பார்த்துக்குவார். அம்மா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டுக்கிட்ட மட்டும்தாங்க. ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டனால நாங்கள் நல்லா தூங்கி எந்திரிச்சு மெதுவாக தான் எந்திரிக்கிறதுங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் பார்ப்போங்க, ஏதாவது சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா கூட ஏதாவது காய் மட்டும் வணக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு அப்படியே சாப்பிட்டுக்குவோம். சாப்பாடு எதுவும் செய்யலை அப்படின்னா அப்படியே மெதுவாக ரிலாக்ஸாக செய்வோம். அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா 10 மணி 11 மணி ஆகும் சாப்பிட்றதுக்கு. அதனால பிரச்சனை இல்லை. பேருக்கு தாங்க வீட்டில் இருக்கிறோம், குட்டீஸ்களை பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிற குட்டீஸ்களை எல்லாம் மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி தாங்க. அதுக்கு நம்ம ஆடு மேய்க்க போகிறதே பெஸ்ட்டு அப்படின்னு தான் தோணும். இருந்தாலும் இந்த வெயிலில் நேரமே எந்திரிச்சோன்னா அம்மா எங்களை எதிர்பார்க்காம முடிக்கிட்டு போயிடுவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா கோழி நீக்கி விடுறதுக்கு அப்படியே சும்மா சின்ன ஒரு வாக்கிங் மாதிரி வர்றதுங்க. கோழி நீக்கி விட்டுட்டு ஆடு ஏதாவது குட்டி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ள மயில் அப்படியே கோழி மாதிரி மேய்ஞ்சிட்டு இருக்கோம். இப்போல்லாம் மயில் பெருக்கு அதிகமாயிருச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா அந்த மயிலெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க. கோழியெல்லாம் நீக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆடு ஏதாவது குட்டி போட்டிருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பார்த்தா நிறைய மல்லிகைப்பூ பூத்துருந்துச்சு. அதையுமே பொறிச்சு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். பாருங்கள் எவ்வளோ மயில் அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி கிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குட்டிக்கெல்லாம் பால் கொண்டுட்டு அப்படியே பட்டி கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணியாட்டவே நான் எந்திரிச்சிட்டேன். அதனால இந்த வீடியோ எல்லாம் ஷூட் பண்ண முடிஞ்சிச்சுங்க. கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சு அப்படின்னா அம்மா ஆடு அதுக்குள்ளே ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. குட்டிக்கு பால் கொண்டுட்டு வரும்போதே அம்மா ஆட்டுக்குட்டிகளுக்கு தீவனம்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆடு குட்டி பிரித்து விட்டதுக்கப்புறமா அந்த குட்டிகளுக்கு போடுறதுக்காகங்க உள்ளே ஒரு தொண்டு பட்டிக்குள்ளே இதுக்கு முன்னாடியே போட்டு வச்சுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டை, மாட்டு தீவனம், மக்காச்சோளம் இதெல்லாம் தான் இருக்கும். உடச்ச மக்காச்சோளங்க அதெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டுக்கு தண்ணி கொண்டு போகிறக்காக எல்லாம் வண்டியில் பிடிச்சி வச்சு வெளியில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுருவாங்க. அடுத்து ஆட்டுக்கிட்ட போய் மறுபடியும் ஒருக்கா ஏதாவது குட்டி போட்டிருக்கான்னு ஒருக்கா பார்த்துக்கிறதுங்க. பார்க்காம போய் நம்ம நீக்கி விட்டுட்டோம் அப்படின்னா குட்டி போட்டு ஆடுக்கு முதிச்சிருங்க. அதனால ஒருக்கா செக் பண்ணிவிட்டு அடுத்த ஆடு நீக்கி விடணும். அதுக்காக அம்மா மேலே போய் பார்த்துட்டு வரக்கு போனாங்க. நாங்கள் பரனெல்லாம் பக்காவாக போட்டு முடிச்சிட்டோங்க. ஆனால் இந்த ஸ்டெப் வைக்கிறதுல கொஞ்சம் கோட்டை விட்டாச்சு. இது எங்ககிட்ட இருந்து பழைய பனங்கையை வச்சு போட்டதுங்க. இது எங்ககிட்ட ஒரு 20 வருஷமாகவே இருக்குங்க. அதனால ரொம்ப பழசானங்காட்டியே என்னமோ கொஞ்சம் தொங்குன மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால இதுக்கு ஒரு நாள் தனியாக வேலை செய்யணுங்க. நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, இந்த ஃப்ளோர் மேட் போடலாமா இல்லை பனங்கையே போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. ஆடுக்கு குட்டி போட்டுட்டு குட்டி பார்க்காம இருந்துச்சுங்க. அந்த ஆட்டுக்கெல்லாம் சிலுவாய் கோர்த்து அம்மா ஊட்ட வச்சுட்டு இருந்தாங்க. பால் பத்தாத குட்டிகளுக்கு அப்பப்போ மாட்டுப்பால், அதுக்கப்புறம் மால்ட்டு அதுதான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறமா அப்படியே ஆடுகளை கீழே நீக்கி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு நீக்கி விட தான் போனேங்க. போனோடனே நம்ம கேட் நீக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளை போட்டு முதிச்சு தள்ளிட்டு தான் கீழே ஆடுக்கு போகும். அதனால நம்ம போய் ஆடுகளை கொஞ்சம் ஓரமாக எல்லாத்தையும் முடுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 கேட்டையும் சாரை நீக்கி விட்டோம் அப்படின்னா தான் எல்லா ஆடுகளும் வரும். இல்லைனா நம்மளை முதிச்சு தள்ளிட்டு தான் ஆடு வருங்க. ஒரு டைம் நான் சிக்கிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டாங்க. அங்கிட்டு இங்கிட்டு 1 இன்ச் நகர்ந்தோம்னா கூட போச்சுங்க, நம்மளை தள்ளி விட்டுரும். அதனால ஆட்டுக்கிட்ட எப்பவுமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணுங்க. ஆடுகளையும் நீக்கி விட்டோடனே தாலியில் அப்படியே தண்ணி இருக்கிறதெல்லாம் குடிச்சிட்டு இருந்துச்சுங்க. அதுக்குள்ளே ஒரு 3 குட்டிக்கு மட்டும் பால் பத்தாது, அதுக்கு நம்ம கொடுக்கணும். அதனால அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த குட்டிக்கெல்லாம் பால் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இளங்குட்டி ஆட்டுகளெல்லாம் நீக்கி விட்டு அதை தனியாக தொண்டுப்பட்டிக்குள்ளே அடைச்சிடணுங்க. அந்த சைடு கொஞ்சம் கம்பு போட்டு விட்டுருக்குறோங்க. தண்ணி பத்தியும் பத்தாமல் அப்படியே பாஞ்சிட்டு இருக்குது. அந்த கம்மங்காட்டுக்குள்ளே அப்படியே நீக்கி விட்டுருவோம். அங்கே மேய்ஞ்சிட்டு அப்படியே இந்த நிலையில் படுத்துக்கும். தண்ணியுமே ஊற்றி வச்சுட்டு போயிடுவோங்க. நம்ம ஒரு அலையில் கடவு கட்டிட்டு இருந்தோம்னா இந்த குட்டி பாருங்க எங்கே வந்துட்டு இருக்குது. இந்த கம்பி வெளிக்குள்ளே முட்டி வெளியில் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அம்மா மறுபடியும் பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆடு நீக்கி விட போகணுங்க. ஆட்டுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன குட்டிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை பிடிச்சி தொண்டுப்பட்டிக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குட்டி பிரித்து விட்டோம் அப்படின்னா தான் ஈஸியாக இருக்குங்க. இல்லைன்னா அந்த விக்லி குட்டிகள்லாம் ஆட்டு கூட சேர்ந்து வந்துடும். இந்த ஆட்டுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே விட்டுட்டு போயிடலான்னு அம்மா அந்த பக்கம் முடிக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடு பிரித்து விட்டாச்சுங்க. நம்ம சாட்டை எடுத்து டங்கு தட்டுனா போதும், அதுக்கு அழகாக ஓடியாந்துடும். குட்டியை சிறுசாக இருக்கிறப்ப தான் ரொம்ப ரிஸ்க்குங்க. அதை பிடிச்சி அந்த சைடு போட்டு அதுக்கப்புறம் குட்டி பிரித்து விடணும். கொஞ்சம் குட்டி பெருசாயிடுச்சு அப்படின்னா அழகாக பிரிஞ்சு வந்துடும். ஆடுகளை பிரித்து விட்டுட்டு அந்த குட்டி மக்காச்சோளம் சாப்பிட்றதுக்கு நீக்கி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த கோழி கூட்டுக்கள்லாம் தண்ணி ஊற்றி விட்டுறது. வெயில் அதிகமாக இருக்கிறனால மரத்துக்கு நிறையா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுட்டு தான் அம்மா ஆடு முடிக்கிட்டு போகுங்க. அதுக்கப்புறம் பரணை சுற்றி நிறைய கண்ணுங்கள்லாம் வச்சு விட்டுருக்குறோங்க. அந்த கண்ணுகளுக்கு எல்லாமே தண்ணி ஊற்றி விட்டுட்டு போயிடுறது. ரெகுலராகவே ஒரு 1 மந்த்தாக இப்படி தான் ரொட்டீன் போயிட்டு இருக்குங்க. ஆடு முடிக்கிட்டு போகிற வரைக்கும் இந்த மாதிரி வேலை இருக்குங்க. முடிக்கிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும், ஈவினிங் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேங்க. இது என்னமோ குஜராத் பொம்மையாட்டு இருக்குது கீழே. இந்த சோளக்காட்டு பொம்மை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது எங்கள் அம்மா செஞ்சதுங்க. இந்த மாதிரி இன்னும் 2-3 செஞ்சுருக்கிறாங்க. அதையெல்லாம் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் காமிச்சிருக்கிறேன். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க, அது விவசாயமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ரிஸ்க் கண்டிப்பாக இருக்கும்.
ஆனால் எட்ட நின்று பார்க்குறவங்களுக்கு அது கண்டிப்பாக புரியாதுங்க. அவங்களுக்கு என்னப்பா அப்படிங்கிற வார்த்தை ஈஸியாக சொல்லிடுவாங்க. எல்லாத்து பார்வையும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. அதனால தான் வந்து பரணை சுற்றி வந்துட்டு இந்த திருஷ்டி பொம்மையை வச்சாச்சு. கிட்டத்தட்ட காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சுங்க. இப்போ இளங்குட்டி ஆடுகளுக்கு வந்து தட்டு போட்டுட்டு அப்படியே வந்து தண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அம்மா வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாமே வந்து வச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து ஆடு ஓட்டிகிட்டு போகிறக்கு கிளம்பியாச்சுங்க. 8 மணிக்கெல்லாம் வந்துட்டு தோட்டத்தை விட்டு ஆடு கிளம்பிருங்க. ஏன்னா நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு முன்னாடியே போயிட்டு அம்மா கூடயே தான் வரும். இந்த நாய் வந்து கூட போகிறதுனால பயம் இல்லை. இங்கே நரி எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாயிருச்சு. ஒரு 11, 12 மணிக்கெல்லாம் வந்து ஆடு ரிட்டர்ன் வந்துருங்க. அதுக்குள்ளே அப்பா வந்து பஞ்செல்லாம் போட்டு ரெடியாக வச்சிருவாரு. ஆட்டுகளுக்கு வேறு என்னென்ன தீவனம் கொடுக்குறோம், எப்படி வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேங்க. ஆடுகளை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். உங்களுக்கு வந்து ஆடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கேயே ஒரு ஆட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அம்மா விட்டுட்டு போயிருந்தாங்க இல்லைங்க. அந்த ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போடுற மருந்துன்னு சொல்லி தான் விட்டுட்டு போயிருந்தாங்க. அதுக்கு கொஞ்சம் காய்ச்சலும் வந்து இருந்துச்சு. நானும் கொஞ்சம் நேரமாக வந்து ஆடு குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. குட்டி போட்டுச்சுன்னா அதை கொண்டு நிலையில விட்டுட்டு போயிடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது என்னடா சோந்த மாதிரியே படுத்துருக்குதுன்னு யோசிச்சப்ப தான் தெரிஞ்சிச்சுங்க ஆட்டுக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொன்னதும் அம்மா வந்து மருந்து ஊற்றி விட்டுட்டாங்க. இந்த வெயில் காலத்தில் தான் ஆட்டுகளுக்கு நின்று காய்ச்சல் வந்துடுதுங்க. அது இந்த சனையாட்டுகளுக்கு சொல்லிக்கவே வேண்டியது இல்லைங்க.